Hello students, welcome back to our channel மாணவ ஆசிரியர். இந்த தடவை நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பா இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டோட்டல் மார்க் வந்து 100 கொடுத்துருக்காங்க. இதில் சினானம்ஸ், ஆண்டனம்ஸ், ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, அப்ரிவேஷன் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் பேன் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், அதே மாதிரி சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் மீடியம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிலபிஃபிகேஷன் வேர்ட்ஸ் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட்ஸ், கேப்டீரியானா என்ன, அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் த இடியம்ஸ் ஆர் கிவன் சென்டென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து 10x1 10. இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 1 மார்க் கொஷின் தான் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் பார்த்துருப்போங்க. அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனால் போதும். இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், அதே மாதிரி why did the bird drop in diamond, அதே மாதிரி what is Ajay's current goal. நெக்ஸ்ட்டு வந்து what did தேவி டெக் அஜய், ஆஷா தேவி டெக் அஜய். அதே மாதிரி கீழே what did ஐசக் மேனுஃபேக்சர்ஸ் எங்கேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா what is must every household. அதே மாதிரி 1x5 5. இதில் ரைட் அபவுட் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ் நல்லா படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி what did sparrow throw for nose jewel, ராமையாஸ் ஹவுஸ். மென்ஷன் த சம் ஆஃப் த நியூட்டன் இன்வென்ஷன். ஸோ அது கீழே 1x8 8. இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் ஹீரோ மெமரி போயம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போயம் ரிலேட்டடான கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்சர் இனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அபவுட் 100 வேர்ட்ஸு. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த போயம், மை ஹாபி ரீடிங். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் போயம், எ திங் ஆஃப் த பியூட்டி. செக்ஷன் ஈல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. 1 மார்க் 5 இருக்குது. ஐடென்டிஃபை கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர். அதே மாதிரி ஆன்சர் இனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின், ஹவ் வாஸ் த டைகர் கில்டு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பர்மிஷன் டு கோ ஆன் எஜுகேஷனல் டூர். நெக்ஸ்ட் வந்து யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் ஆர்கனைஸ்டு இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன். ரைட் ஏ நோட்டீஸ் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு இன்வைட்டிங் ஃபார் த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி பிக்சர் காம்படன்சி கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணணும். வாட் டு யூ சீன் இன் பிக்சர், ஹவு மெனி பர்சன்ஸ் ஆஃப் தேர், எத்தனை பர்சன் வந்து இதில் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. அதே மாதிரி கிவ் த சூட்டபிள் டைட்டில், ஃபேமிலின்னு வச்சுக்கலாம், அப்படின்னா ஃபேமிலி ஹாப்பி அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தேர் ஆன் த டேபிள், கேக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹவு மெனி மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி, ஹவு மெனி மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ சரியான டைட்டில் வந்து பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி கூட நீங்கள் டைட்டில் கொடுத்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.